போனை எடுத்து பாருங்க. நீங்க ஆசையா சோசியல் மீடியால ஏதோ ஒரு சோசியல் மீடியால நீங்க போட்ட ஒரு வீடியோக்கோ இல்ல ஒரு போட்டோ ஆர் போஸ்ட்டுக்கு கீழே யாரோ உங்களை பத்தி தெரியாதவங்க, ஒரு முகமே காட்டாதவங்க, நீ எல்லாம் எதுக்கு வாழ்ற, உன் கேரக்டர் என்ன, உன்னை பத்தி எனக்கு தெரியும், உன் பேக்ரவுண்ட் தெரியும், அப்படி எல்லாம் அசிங்கமா போடும்போது அதை படிக்கும்போது உங்க நெஞ்சுக்குள்ள ஒரு நடுக்கம் வருது இல்ல, அது அனுபவிச்சவங்களுக்கு தான் அது உண்மையான பெயின் தெரியும். நாட்டை திருத்துற, சமூகத்தை சேவை பண்ண போறேன், இல்ல சோசியல் மீடியால உள்ள கரைகளை தீக்க போறேன்னு சொல்லிட்டு திரைக்கு பின்னாடி ஒரு ஃபேஸ்லெஸ் அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு அது மத்தவங்களுடைய என்ன சொல்றது வாழ்க்கையுடைய அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய மானத்தையும் அவங்களுடைய நிம்மதியையும் அவங்களுடைய குடும்பத்துடைய சந்தோஷத்தையும் ஒரே கமெண்ட்ல சிதைக்கிற கூட்டத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். நீங்க இது ஏதோ தூரத்துல நடக்கிற விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இன்னைக்கு சோசியல் மீடியால இருக்கிற ஒவ்வொருவரும் ஃபேஸ் பண்ற ஒரு உண்மையான எப்படி சொல்றது ஒரு நிதர்சனமான உண்மை. எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழி இருந்தாங்க. அவங்க ஒரு பொட்டிக் ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. இது ரொம்ப உண்மையான கதை. அவங்க ஒரு சொந்தமா தொழில் தொடங்குறதுக்காக அவங்க ஒரு பொட்டிக் ஒண்ணு ஆரம்பிச்சு அவங்க ஒரு சாதாரண வீடியோ ஒண்ணு போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு கீழே ஒரு போலி ஐடி அவங்களுடைய கேரக்டரையும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவங்களுடைய செயல்கள் எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி போயிட்டாங்க. அவங்க அதை டெலிட் பண்ண உடனே பாத்தீங்களா, அவங்க உண்மை அம்பலானதும் அதை டெலிட் படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு வேற ஒரு போஸ்ட் போட்டு அவங்கள அசிங்கப்படுத்துறாங்க. அடுத்த 24 மணி நேரத்துல என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க போன்ல எந்த போனோட நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டாலுமே அவங்க நடுக்கம் உடம்புக்கு வர ஆரம்பிச்சிச்சு. தெருவுக்கு போனா கூட எல்லாரும் நம்மளதான் தப்பா பேசுறாங்களோன்ற ஒரு பயம் வந்துருச்சு. அவங்களுக்கு ஒரு சோசியல் போபியா வர ஆரம்பிச்சிச்சு. அவங்க பெத்தவங்களுக்கு யாரோ போன் பண்ணி என்னங்க உங்க பொண்ணை பத்தி இன்டர்நெட்ல இவ்வளவு தப்பா பேசுறாங்க, எப்படி பொண்ணை வளர்த்திருக்கீங்க கேட்கும்போது, ஏன்னா அவங்களுக்கு அந்த சோசியல் மீடியா அவர்னஸ் கூட இல்ல. அவங்களும் துடிச்சு போய் அவங்க தகப்பன் படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. கடைசியில அவங்க அந்த பிசினஸ் மூடிட்டாங்க. சோசியல் மீடியாவை விட்டு விலகி வீட்டோட படுத்த படுக்கையா பயங்கரமான டிப்ரெஷனுக்குள்ள படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க. ஆனா அந்த போலி ஐடி அடுத்த இறையை தேடி போயிடுச்சு. ஆனா இங்க ஒரு பொண்ணுடைய எதிர்காலம், அவங்களுடைய குடும்பத்துடைய நிம்மதி எல்லாமே அழிச்சிட்டாங்க. சரி, இந்த மாதிரி திரைக்கு மறைவுல இருந்துகிட்டு பேசுறதால என்ன நன்மை, என்ன தீமை இருக்கு? நன்மைன்னு பார்த்தா நம்ம சொல்லலாம், சிலர் அதிகாரத்துல இருக்காங்க, இல்ல ஒரு ஆபீஸ்ல இருக்க ஒரு முக்கியமானவங்க ஒரு தப்பு பண்றாங்கன்னா பயம் கேட்கறதுக்கு ஒரு பயத்தின் காரணமா நேர்ல கேட்க முடியாதல ஒரு அன்னோன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதன் மூலமா ஒரு உண்மையை வெளியே கொண்டு வரது சில நேரங்கள்ல பயன்படுத்தலாம். சரி, அதுவும் நியாயமானது. அது அந்த குற்றச்சாட்டுக்குரிய எல்லா ப்ரூஃப் உங்ககிட்ட இருந்தா மட்டும் தான் செய்யணும், இல்லைன்னா அதுவும் தவறான விஷயம் தான். ஆனா தீமைன்னு பார்க்கும்பொழுது 99% இன்னைக்கு நடக்கிற அநியாயங்கள் தான் என்ன தெரியுமா? பொறுப்பின்மை, ஜீரோ அக்கௌண்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது முகம் இல்லாததால என்ன வேணாலும் பேசலாம். ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணுடைய ஆணோ பெண்ணோ யாருடைய வாழ்க்கையோ வந்தாலும் என்ன சொல்றது தனிப்பட்ட வெறுப்பை சொந்த பகையை வதந்திகளை பரப்பி மன உளைச்சலை கொடுக்கிறது, தன்னுடைய வாழ்க்கையை முடிக்கிற அளவுக்கு எண்ணங்களை கொண்டு வருது. எத்தனையோ பேர் இந்த பொய்யான குற்றச்சாட்டுகளால வேலை போயிருக்கு, தொழில்கள் முடிஞ்சிருக்கு, தன்னுடைய உயிரை கூட மாய்ச்சிருக்காங்க. அந்த ஃபேக் ஐடியில இருக்கிற என்னை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது, நான் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு இந்திய சட்டம் என்ன தெரியுமா சொல்லுது? IT Act 66E and 67 இது மற்றும் IPC 499 and 500 டிஃபமேஷன் படி இணையத்துல ஒருத்தவங்களை பத்தி அசிங்கப்படுத்துறதோ இல்ல முகாந்திரம் இல்லாம அவங்க மேல அவங்களுடைய நற்பெயரை நீங்க கெடுத்தீங்கன்னா கடுமையான சிறை தண்டனைக்குரிய குற்றம். புரியுதா? உங்களுடைய IP அட்ரஸை வச்சு உங்களுடைய சைபர்காரங்க நேரா உங்களை வீட்டிலேயே உங்களை தூக்கிட்டு போயிடுவாங்க. புரியுதா? நியாயம் என்னதான்? நியாயமா என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒருத்தன் தப்பை பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை விசாரிக்கிறதுக்கு சட்டங்கள் இருக்கு, காவல்துறை இருக்கு, நீதிமன்றங்கள் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க இன்டர்நெட்ல உட்காந்து நீங்க உங்களுக்குன்னு ஒரு கோர்ட்டை நடத்திட்டு ஒருத்தருடைய கேரக்டர் அசாசினேட் பண்றதும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பாடி ஷேமிங் பண்றதும் இது சைபர் அட்டாக் அண்ட் சைபர் டெரரிசமோட சொல்லுவாங்க. நீங்க திரைக்கு பின்னாடி உட்கார்ந்து ஒரு கமெண்ட் பண்ற ஒரு கேவலமான ஒரு கமெண்ட் இருக்கு தெரியுமா? ஒரு குடும்பத்துடைய நிம்மதி அழிக்குது. இதுல என்ன உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிட போகுது? இன்னொருத்தருடைய வாழ்க்கை அழிக்கிறதால உங்களுடைய வாழ்க்கையில தான் மாற்றம் வரப்போதா? சோசியல் மீடியால ஒருத்தர் போடுற வதந்திகளை தயவு செய்து கண்மூடித்தனமா நம்பாதீங்க. உங்க மேல யாராவது ஃபேக் ஐடி மூலமா உங்களை யாராவது குற்றப்படுத்துறாங்க, தரக்குறைவா ஏதாவது எழுதுறாங்கன்னா தயவு செஞ்சு பயப்படாம cybercrime.gov.in அப்படின்ற ஒரு ஐடி மூலமா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஒருத்தரை வாழ வைக்க முடியலனாலும் பரவாயில்ல, உங்களுடைய கமெண்டால ஒருத்தருடைய வாழ்க்கையை சாகடிக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து ஒருவேளை விழிப்புணர்வு இருந்தா மறக்காம இதை லைக் பண்ணி இதே மாதிரி நம்ம நண்பர்களுக்கும் இதே மாதிரி குணத்தோட இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. சே நோ டு சைபர் புல்லிங்.